श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्तुतिपदेन विपच्यमानम् पश्यन्त्विह प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वरमखानस सम्प्रदायम् மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்லும்படியாக உத்தமமான ஒரு மாசம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய மாசம். மதி நிறைந்த அப்படின்னா மதினா சந்திரன் அர்த்தம். சந்திரன் பூர்ணமா மதினா ஞானம் அப்படின்னு ஒரு அர்த்தம். மார்கழி தேவர்களுக்கு பிம்மால வேலை, அது பிம்மால வேலை, விடியற் காலை. அது சாத்விகமான ஒரு காலம், ஞானம் பிறக்கக்கூடிய மாசம். அதனாலே மார்கழி மாசத்திலே திருப்பாவை உபன்யாசங்கள் நடக்கும், பிம்மால திருப்பாவை திருவாராதனங்கள் நடக்கும். அதோடு கூட ஒவ்வொரு வருஷமுமே நம்ம குளோபல் ஸ்தோத்திர பாராயண கைங்கரியத்தின் மூலம் ஏதாவது ஒரு காலக்ஷேபம் ஒன்று காலையில் நடக்கும். இப்படியாக ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரீதியிலே மார்கழி மாசத்திலே சரணாகதி தீபிகா என்கிற ஸ்தோத்திர அனுபவம் நமக்கு இப்பொழுது ஆரம்பம். இது ஒரு விதத்துல காலக்ஷேபம்னு கூட சொல்லணும். ஏன்னா சரணாகதி பத்தியான விஷயங்கள் மொத்தமும் இந்த ஸ்தோத்திரத்துல இருக்கு. சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திர பாட கிரந்தங்கள்ல தான் இந்த சரணாகதி தீபிகா இருக்கு. ஸ்தோத்திரமா தான் அனுசந்தானம், ஸ்தோத்திர பாராயணம் கோஷ்டியில எல்லாம் உண்டு. ஆனால் கூட சாஸ்திரமா இருக்கு. ஸ்தோத்திரமே சாஸ்திரமாகும், சாஸ்திரமே ஸ்தோத்திரமாகும் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய கிருத்திகள்ல நம்ம பார்க்கிறோம் பல இடத்துல. எப்படியானால் ஞாச தசகம், ஞாச விம்சதி, ஞாச திலகம் இதெல்லாம் ஸ்தோத்திரமானாலுமே சாஸ்திரம். அதெல்லாம் அந்த மாதிரிதான் இந்த சரணாகதி தீபிகா என்பதும் ஒரு பக்கம் பார்த்தா எல்லாரும் அனுசந்தானம் பண்ணலாம். எம்பெருமானை பற்றி, தீப பிரகாச எம்பெருமானை பற்றி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா சாஸ்திரம். ஏன்னா வெறும் ஸ்துதி அப்படின்னு இல்லாமல் எத்தனையோ சாஸ்திர விஷயங்கள், குறிப்பாக சரணாகதி சாஸ்திர விஷயங்கள் கொட்டி கிடக்குது. இதுல நிறைய சரணாகதி சாஸ்திர விஷயங்களை எல்லாம் தொகுத்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனாலே ஸ்தோத்திர அனுபவத்தோடு கூட சரணாகதி விஷயங்களையும் சேர்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்தோத்திர பாடம் நமக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படும். கட்டாயம் அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சுலபமா தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீமத் ரகசிய இந்த மாதிரி இருக்கு இந்த சரணாகதி தீபிகா என்பது. இதை நாம் இப்பொழுது மார்கழி மாசம் அனுபவிப்பதில் இன்னமும் பொருத்தம் அதிகம். ஏன்னு கேட்டா மார்கழி மாசத்துல திருப்பாவை அனுசந்தானம் பண்றோம் இல்லையா, அந்த திருப்பாவையும் அப்படிதான். ஒரு பக்கம் பார்த்தா ஸ்தோத்திரம், இன்னொரு பக்கம் பார்த்தா சாஸ்திரம், ரெண்டும் இருக்கு. திருப்பாவை பாடல் தானே, 30 பாட்டு நாச்சியார் அருளி செய்தார். பாட்டாக பாடலாம், இல்ல பாராயணமாக பண்ணலாம், எல்லாம் இருக்கு. அதே சமயம் பார்த்தா ஒவ்வொரு பாசுரத்தையும் எடுத்து 1 மணி காலம், 1.5 மணி காலம், 2 மணி காலம் எல்லாம் விஷயங்கள் சாதிக்கிறார்கள் மகான்கள். நிறைய வியாக்கியானங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சரணாகதி சாஸ்திரம் பத்தியும் நிறைய இருக்கு. திருப்பாவை மொத்தமே சரணாகதி சாஸ்திரம் தான். கடைசியில பார்த்தோம்னா இறைவா நீதாராய் பறைன்னு சரணாகதி பண்ணி சிற்றஞ்சிறுகாலையில பலனை சொல்லி உபாயன் பலன் ரெண்டையும் சொல்லி துவைமந்திரார்த்தத்தை சொல்லி அழகா சரணாகதி சாஸ்திரம் இருக்கு. முதல் பாட்டிலேருந்தே ஆரம்பம் அதுதான், சரணாகதி சாஸ்திரம் தான் அதுவும். அதனால அந்த திருப்பாவை பெருமைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியது இப்போது சுவாமி தேசிகன் சாதித்த சரணாகதி தீபிகா அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம். சரணாகதி தீபிகா அப்படின்னா, தீபிகானா தீபம்னு அர்த்தம், விளக்கு. சரணாகதிக்கான ஒரு விளக்கு இது. தீப பிரகாச சரணாகதி தீபிகாக்கியாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகான்னு பேர் வச்சிருக்க. தீப பிரகாச சரணாகதி தீபிகா அப்படின்னு என்ன பேரு சொல்லலாம். சுவாமி தேசிகன் சாதிச்ச திருநாமம் அது.
அதாவது சரணாகதிக்கான ஒரு விளக்கம். இந்த விளக்க வச்சுட்டு பார்த்தாதான் சரணாகதி நன்னா புரியும். இல்லாட்டா சரணாகதி இருட்டுல இருக்க மாதிரி இருக்கும். சரணாகதினா என்ன, எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா சரணாகதிங்கிறது இருட்டுல ஆன மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா பிரகாசமா தெரிய வேண்டியது இருட்டுல இருக்க மாதிரி இருக்கு. அதனால சுவாமி தேசிகன் என்ன பண்ணா, ஒரு இருட்டு ரூம்ல ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல புஸ்தகம் ஒண்ணு, அந்த புஸ்தகத்துல இந்த விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். புஸ்தகமே இருட்டுல இருக்குன்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? புஸ்தகம் எங்க இருக்குன்னே தெரியாது. அப்போ ஒரு வெளிச்சத்தை ஏத்தி வச்சா, தீபத்தை ஏத்தி வச்சா, அப்போ அந்த புஸ்தகத்தை எடுத்து புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இந்த சரணாகதி அப்படிங்கிற விஷயமே இருட்டுல இருக்கு. இப்போ சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணார் இல்லையா, அந்த சமயத்துல ஏதோ சில கோலாகலத்தினால அது பாதி புரிஞ்சும் பாதி புரியாமையும், இருக்கா இல்லையான்னு தெரியாமையும், சரணாகதி பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு தெரியும், இப்படியும் எத்தனையோ சந்தேகத்தோட இருந்தது. ஒரு விளக்கு ஒண்ணு ஏற்றி வச்சார் சுவாமி தேசிகன். அப்போ பிரகாசமா தெரிகிறது இதோ சரணாகதி அப்படிங்கிறது. அதை வச்சுட்டு சரணாகதி சம்பிரதாயம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதனால சரணாகதிக்கான ஒரு தீபமாக இந்த ஸ்தோத்திரம் இருக்கு. அதாவது சரணாகதி விஷயங்களை நமக்கு காட்டுவதாக இருக்கு. சரணாகதி விஷய அந்த அஜ்ஞான இருட்டுல சரணாகதி இருந்ததுன்னா வெளிச்சத்தை கொடுத்து இதுதான் சரணாகதி அப்படின்னு புரிய வைக்கிற அப்படின்னாலே சரணாகதி சம்பிரதாயம் நிலை நிற்கிறது. அதனால இதுக்கு சரணாகதி தீபிகா அப்படின்னு சுவாமி தேசிகன் திருநாமம் வச்சார். அது மட்டுமல்ல, தீப பிரகாச சரணாகதி தீபிகா அப்படின்னு பெயர். ஏன்னா இதுவே ஸ்தோத்திரம் இல்லையோ, ஸ்தோத்திரமா வரைச்ச தீப பிரகாச பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் இது. அப்போ சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலம் இங்க திருத்தன்கா அப்படிங்கிற ஸ்தலம். அங்கே விளக்கொளி பெருமாள் எழுந்தருளி இருக்கார். ஹிமோபவனம், சிசிரோபவனம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல பெயர். தமிழ்ல திருத்தன்கா. அப்படி தன்னா குளிர்ந்த, கா அப்படின்னா தோட்டம்னு இருக்கும். அதுதான் ஹிம உபவனம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றார். குளிர்ந்த ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துல பெருமாள் இருக்கார். அதனால திருத்தன்கா திருவாலை பாட கேட்டு அப்படின்னு திருமங்கியாழ்வார் இருக்கார். அப்போ திருத்தன்கால இருக்கிற எம்பெருமான் விளக்கொலி, விளக்கொலியை தாயார் மரகதவல்லி தாயார். அதான் விளக்கொலியை மரகதத்தை திருத்தன்காவில் அப்படின்னு ஆழ்வார் அழகா பாடுற விளக்கொலி பெருமாள் அவர். அதனால பாருங்க சரணாகதி தீபிகான இது ஒரு விளக்கொலியோ. அப்ப விளக்கொலி பெருமான் சன்னதியில அவரை பத்தி ஸ்தோத்திரமா இருக்கு. அதனால ரெண்டு விதமான விளக்கு. ஒண்ணு விளக்கொலி பெருமானுடைய விளக்கு, ரெண்டாவது சரணாகதி விளக்கு அப்படின்னு ரெண்டும் சேர்ந்திருக்கு. இப்போ விளக்கொலி பெருமானுடைய அவதார வைபவமே அழகா இருக்கும். பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணார் அப்படின்னு காஞ்சிபுரத்துல அந்த அஸ்வமேத யாகத்துல தானே பெருமாள் வரதராஜ பெருமாள் ஆவிர்வாவம் பண்ணார், அவதாரம் பண்ணார். அந்த பிரம்மாவனுடைய அஸ்வமேத யாகத்தை தடுப்பதற்கு, அதை கெடுப்பதற்கு எத்தனையோ முயற்சிகள் எல்லாம் செய்தார்கள். அதுல ஒண்ணு மொத்தமா இருட்டை உண்டாக்கிட்டான். எங்க பார்த்தாலும் இருட்டு. அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு காரியம் செய்யணும்னா வெளிச்சம் வேணும் இல்லையா? பகல்ல சூரியன், ராத்திரியில சந்திரன், இல்லாட்டா விளக்கேற்றி வச்சுப்பான். திடீர்னு கரண்ட் போயிடுத்து வச்சுக்கோங்க, அல்லாடுறோம் இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த காலத்துல, அந்த காலத்துல கரண்ட் கிடையாது, அங்கங்க தீபம் தான் இருந்தது. ஆனா திடீர்னு ஏதோ நடந்து மொத்த தீபமும் நடந்து போச்சு, ஒண்ணும் கிடையாது, அக்னி கிடையாது, ஒரே இருட்டு மயமா இருந்தது. அசுரர்களுடைய மாயை அந்த மாதிரியாக ஏதோ ஒரு மாயினாலே இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. அப்ப மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாரும் தவித்து கிடந்த போது, பகல்லையே கூட இருட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அப்ப தவித்து கிடந்த போது பெருமாள் கிட்ட பிரார்த்திக்க தீப பிரகாச பெருமாள் ஆவிர்வாவமானார். அதான் அவதாரம் பண்ணார். அவரே ஜோதிர்மயமா இருந்தார். அப்ப எங்க பார்த்தாலும் பிரகாசம் ஆச்சு. அவருடைய பிரகாசம் எல்லா இடத்துலயும் வந்தது. அதனால மேற்கொண்டு யாகங்கள்லாம் நன்னா நடந்தது அப்படின்னு அந்த பெருமாளுடைய அவதார வைபவம் இருக்கு. அதனால விளக்கொளி பெருமாள், தீப பிரகாச பெருமாள் திருநாமம்.
அப்ப அந்த பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சரணாகதி தீபிகா. ஏன்னா இதுவும் ஒரு தீபம். இந்த தீபம் அந்த தீபம், பெருமாளே ஒரு தீபம். அப்போ நமக்கு அந்த பெருமாளை பத்தி ஞானம் வந்து அஜ்ஞானம் போய் ஞானம் வந்ததுன்னா அது ஒரு தீபம் இல்லையா? பெருமாள் என்ன தீபம்னா சம்சார இருட்டை போக்கக்கூடிய தீபம். நமக்கு இருக்கிற தீபம் என்ன கேட்டோம்னா அஜ்ஞான இருட்டை போக்கக்கூடிய தீபம். அப்படி பகல் கண்டேன் அப்படின்னு மோட்சம்னா ஒரே வெளிச்சமா இருக்குமா? ஸ்ரீவைகுண்டத்துல இருட்டுன்னு ஒண்ணு கிடையாதாம். அதனால அப்படிப்பட்ட பகலுக்கு நம்ம அழிச்சுன்னு போற பெருமாள். அப்படி தீப பிரகாசனுடைய ஸ்தோத்திரம் இது. அதே சமயம் சரணாகதிக்கு ஒரு தீபமாக இருக்கக்கூடியது. அதனால தீப பிரகாச சரணாகதி தீபிகா அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துக்கு அழகான ஒரு திருநாமம் சுவாமி தேசிகன் வச்சிருக்காரு. சுருக்கமாக சரணாகதி தீபிகா அப்படின்னு இதை சொல்ற விளக்கம். இந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். எதற்காக அருளி செய்கிறார்? இது என்ன கேள்வி? நிறைய ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்காரு அப்படின்னா அவர் அருளி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வியாஜம் இருக்கும், ஒரு ஷாக்கு இருக்கும், இல்லாட்டா அருள மாட்டார். ஏதாவது ஒரு பெருமாளுடைய நியமனம் இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். இங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா சதாம் நியோகாது அப்படின்னு தேசிகனே சொல்ற. மகான்களுடைய கட்டளை சரணாகதியை பத்தி எல்லாருக்கும் புரியும்படியாக எளிமையாக ஒரு ஸ்தோத்திரமோ ஒரு கிரந்தமோ ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு மகான்கள் கட்டளை இட்டாலாம். அதனால திவ்யாம் ஸ்துதிம் நிரமிமீத சதாம் நியோகாத் தீப பிரகாச சரணாகதி தீபிகாக்கியாம், சத்துக்களுடைய கட்டளையை சிரசாக வகித்து மகான்களுடைய கட்டளையை சிரசாக வகித்து இந்த சரணாகதி தீபிகா அப்படிங்கிற கிரந்தத்தை செய்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற. கடைசியில சொல்ற இந்த விஷயத்த கடைசி ஸ்லோகத்துல இருக்கு. இது திவ்யமான ஸ்தோத்திரம். கட்டேஷா, இருட்டு போகணும் இல்லையா? அதனால இருட்டு போகிறதுக்காக இந்த சரணாகதி தீபிகாங்கிற தீபத்தை, அஜ்ஞான இருட்டு போகணும், அதுக்காக பண்றேன். மகான்களுடைய கட்டளை என்ன ஐதிஹ்யம் அப்படின்னு கேட்டா சரணாகதி பத்தி சுவாமி தேசிகன் வந்து இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை விசேஷமா சாதிக்கிறார். பல காலக்ஷேபங்கள்ல சாதிக்கிறார். நிறைய சிஷ்யால்னா சரணாகதி பண்ணிக்கிறார். அப்போ நம்மாழ்வார் ஆரம்பிச்சு வச்சு இந்த சரணாகதி சம்பிரதாயங்கிறது விசேஷமா நடக்கிறது. பகவத் ராமானுஜர் நடத்தி வச்ச சம்பிரதாயம். ஏன்னா கத்தியத்திரயத்துல ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்காரு சரணாகதி பண்றதை பத்தி. அதனால நம்மாழ்வார் ஆரம்பிச்சு வச்ச சம்பிரதாயம், பகவத் ராமானுஜர் நடத்தி வச்ச சம்பிரதாயம் சுவாமி தேசிகன் காலத்துல இருக்கு. இதுல எத்தனையோ சந்தேகங்கள். சரணாகதினா செய்யணுமா? ஒண்ணு செய்யாம இருந்தா போறாதா? பக்தி இருந்தா போறாதா? எம்பெருமானுக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு இருந்தா போறாதா? நான் எம்பெருமானுக்கே தாசன் அப்படின்னு புரிஞ்சா போறாதா? எம்பெருமான் வந்து கூட்டுக்க மாட்டானா? அந்த மாதிரிலாம் பலது இருக்கு. இந்த சரணாகதிக்கு அங்கங்கள்லாம் என்ன என்ன, ஏன் சரணாகதி பண்ணணும், பண்ணா அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணுவார், இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அப்ப சுவாமி தேசிகனுடைய அந்த சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, சரணாகதி சம்பிரதாயம், அதுபடி அது சுருக்கமா தெரியும்படி இது நீங்க ஒண்ணு பண்ணுவோன்னு கேட்டுட்டார். அதாவது சம்பிரதாயப்படி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய கட்டளைப்படி சுவாமி தேசிகன் அருளி செய்தார் அப்படின்னு சொல்லுவார். பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீரங்கம் சம்பிரதாயத்திலே அந்த ஆச்சாரியர். அதாவது பராசர பட்டர், எம்பார், பராசர பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, இந்த சம்பிரதாயத்திலே வந்த ஆச்சாரியர். சுவாமி தேசிகன் வந்து மடப்பள்ளி ஆச்சாரனுடைய சம்பிரதாயத்திலே வந்த ஆச்சாரியர். சுவாமி பகவத் ராமானுஜருடைய அந்தரங்க சிஷ்யர் திருவடப்பள்ளி ஆச்சான் பிரணதாத்திஹரன், அந்த சம்பிரதாயத்திலே வந்த ஆச்சாரியர். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா சின்ன வித்தியாசம் வந்துருச்சு. ரெண்டு சம்பிரதாயம் நடக்கிறது இப்போ. ரெண்டுமே பகவத் ராமானுஜ சம்பிரதாயம் அப்படின்னு இருக்கு. ஆனால் சரணாகதி பத்தி வரைச்ச சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி தேசிகனுடைய அர்த்தங்களை எல்லாம் கேட்டார். ஆச்சரியமா இருக்கு இந்த அர்த்தங்கள்லாம், இதெல்லாம் எப்படி உனக்கு தோணித்து அப்படின்னு கேட்டார். சுவாமி தேசிகன் சொன்னார், எனக்கு தோணினது இல்லை, இதெல்லாம் சம்பிரதாயத்துல வந்தது, எங்க ஆச்சாரியன் அப்புள்ளார் அருளி செய்தது. அப்புள்ளாருக்கு அவருடைய ஆச்சாரியர், அவருக்கு அவருடைய ஆச்சாரியர், அவருடைய ஆச்சாரியன் தான் மடப்பள்ளி ஆச்சான்.
ராமானுஜர்கிட்ட கேட்டு சாட்சாத்தா கேட்டு அருளி செய்து. அப்படியா? அப்போ மடப்பள்ளி ஆச்சான் திருமடப்பள்ளி ஆச்சான் பகவத் ராமானுஜர்கிட்ட கேட்டு அருளி செய்ததுன்னா அதுல கட்டாயம் அர்த்த விசேஷங்கள்லாம் இருக்கும். அப்ப அது நஷ்டப்பட போகக்கூடாது, அது தொலையக்கூடாது. அப்ப அது நன்னா பண்ணணும். அதை எல்லாருக்கும் தெரியும்படியாக ஸ்தோத்திரமாக அருளி செய்ய வேணும் அப்படின்னு தேசிகன் கிட்ட பிரார்த்திச்சார். தேசிகன் பிரார்த்திச்சான்னு சொல்றேன், அவர் பெரியவாச்சான் பிள்ளை. அதனால நீர் தான் பண்ணணும் அப்படின்னு. அதான் சதாம் நியோகாத்து அவர் கட்டளைப்படி சுவாமி தேசிகன் பண்றார் இத. அப்புறம் தீப பிரகாசன் விஷயமான ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னு கேட்டா அங்க அவதாரம் பண்ணவராச்சே சுவாமி தேசிகன், அவருடைய அவதார ஸ்தலம். அப்ப எல்லா பெருமாளையும் ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு, அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணாட்டா எப்படி? கட்டாயம் அவரையே ஸ்தோத்திரம் பண்ணி ஆகணும். பக்கத்துல தீப பிரகாசனுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா திருவேலுக்கை எம்பெருமான், அங்கதான் காமாசி அஷ்டகம். இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டபஜ பெருமாள், யதோத்தகாரி பெருமாள் அவெல்லாம் இருக்கார். அந்த பக்கம் பார்த்தான்னா திருப்புக்குள் விஜயராகவ பெருமாள் இருக்கார், இந்த பக்கம் வரதராஜ பெருமாள் இருக்கார். இவெல்லாம் பத்தி பாடிருக்கார் சுவாமி தேசிகன். இப்ப தீப பிரகாசனுக்கும் கட்டாயம் அருளி செய்யலாம். சுவாமி தேசிகன் அனுபவிச்ச இடம் இல்லையா, பக்கத்திலேயே இருந்து அனுபவிச்ச இடம். அதனால அதையும் சேர்த்து வச்சு இந்த சரணாகதி விஷயத்தையும் சேர்த்து வச்சு மகான்களுடைய ஆஜ்ஞைப்படியாக நான் இந்த ஸ்தோத்திரம் செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அதான் முதல் ஸ்லோகம். பத்மாபதே ஸ்துதி பதேன விபட்சியமானம் பஷ்யந்தி பிரபதன பிரவணா மகாந்தः மத்வாக்கிய சம்வலிதமப்யஜஹத் ஸ்வபாவம் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம். அதாவது யதீஸ்வர மகானச சம்பிரதாயத்தை பத்தி சொல்ல போறேன். இப்போ ராமானுஜருடைய மகானச சம்பிரதாயம், திருமணப்பள்ளி ஆச்சான் அவருடைய வழியில வந்த சம்பிரதாயம் இல்லவா, அதனால இதுக்கு மகானச சம்பிரதாயம்னே பேர் வச்சிருக்க. தமிழ்ல கூட சொல்றார், மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதேன்னு சுவாமி தேசிகன் ரொம்ப பெருமையா சொல்ற வழக்கம் அத. ஏன்னா மடப்பள்ளிங்கிற இடமே ரொம்ப விசேஷம். திருமடைப்பள்ளி ரெண்டு விசேஷம் அதுல. ஒண்ணு என்னன்னு கேட்டா இத்தனால் யாரும் வர முடியாது, அதுல சம்பிரதாயக்காரதான் வர முடியும். கோயில் திருமடப்பள்ளி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கோயில் திருமடப்பள்ளியில அந்த அந்தரங்க கைங்கரிய பரால் தான் வருவா, வேற யாரும் வர முடியாது. அந்த மாதிரி பகவத் ராமானுஜருடைய திருமடைப்பள்ளி அது. அங்க ராமானுஜர் ஒருவர், இவர் இந்த ஆச்சாரியன் மடப்பள்ளி ஆச்சார் பிரணதார்த்திகர் ஆச்சாரியன் பேர். இவரை நியமனம் பண்ணிருக்காரு அந்த மடப்பள்ளி கைங்கரியத்துல. நியமனம் பண்ணது யாருன்னா திருக்கோட்டியூர் நம்பிகள். நீர் இருந்து பகவத் ராமானுஜருக்கு திருமடைப்பள்ளி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒண்ணு பகவத் ராமானுஜருக்கு அந்தரங்க கைங்கரியம், ரெண்டாவது என்ன கேட்டா அவர்கிட்ட என்ன சந்தேகமானாலும் கேட்கலாம். இனிமே மடப்பள்ளியில இருக்க ரொம்ப வேண்டிவாளா இருப்பா இல்லையா, அப்பப்ப சந்தேகங்கள்லாம் கேட்டுக்கிறார், அப்பப்ப பகவத் ராமானுஜர் சொல்றார். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த அர்த்தம் மொத்தம் இவர்கிட்ட தேங்கி இருக்கு. ராமானுஜர் சொன்ன அர்த்தம் மொத்தம் அந்த காலத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்தா இவர்கிட்ட தான் கேட்பாளாம், பகவத் ராமானுஜர் என்ன சொன்னார் அப்படின்னு. அது பெரியவாச்சம்பிள்ளையே சாதிச்சிருக்கார். 5 பாசுரத்துல வியாக்கியானத்தை பெரியவாச்சம்பிள்ளை சாதிச்சிருக்க. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்தா திருமடைப்பள்ளி ஆச்சாரத்துக்கு போய் கேட்பாங்க அப்படின்னு. ஏன்னா ராமானுஜர் என்ன சொன்னார் அப்படின்னு தெரியும்னா அவர்கிட்ட கேட்டா தெரியும். அவர் திருமடைப்பள்ளியில இருந்துட்டு நித்தவே பகவத் ராமானுஜருக்கு பிக்ஷை சாதிக்கிறார். அப்பப்ப ஏதாவது சந்தேகங்கள்லாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுருவார் மொத்தத்தையும். அதனால ராமானுஜர் என்ன பண்ணார், இவருடைய மேதா விலாசத்தை பார்த்து இவருக்கு வேதாந்த உதயனர்னு விருதம் அவரே கொடுத்தார். பகவத் ராமானுஜரே வேதாந்த சாஸ்திரத்துக்கு உதயனர் மாதிரி இவர் சகல சந்தேகம் இவர்கிட்ட தீரும்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மடப்பள்ளி ஆச்சான் அவருடைய பரம்பரையில வந்தவர் தான் அப்புள்ளார். அதனால ரகசியமா இருக்கு இந்த அர்த்தங்கள்லாம், அழகா வந்திருக்கு இந்த சம்பிரதாயத்துல. சிம்ஹி ஸ்தன்யம் போலே அப்படிங்கிறார். ஒரு சிம்மத்தினுடைய பால் இருக்கு இல்லையா, அது சிங்கக்குட்டிக்கு தானே கிடைக்கும், மற்ற பேருக்கெல்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி இது இந்த சம்பிரதாய அர்த்தம் இந்த பரம்பரையில வந்தவளுக்கு தான் கிடைக்கிறதா, மிச்ச பேருக்கு கிடைக்கலையா அது. அதனால யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் அந்த ரீதியில என்ன இருக்கேட்டா பகவத் ராமானுஜர் என்ன பண்ணான்னு கேட்டானா அந்த திருமடப்பள்ளி ஆச்சானுக்காக ஒரு சரணாகதி அவர் பண்ணார். திருமடப்பள்ளி ஆச்சான் அவர் குமாரருக்கு பண்ணார். எல்லாம் சரணாகதி பண்ணி சரணாகதி சாஸ்திரத்தை சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கார்.
அப்புள்ளார் சுவாமி தேசிகனுக்காக சரணாகதி பண்ணார், சரணாகதி சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணார். அதனால அழகா இந்த அர்த்தம் வந்திருக்கு. அந்த சம்பிரதாயத்தை இப்ப நான் சொல்ல போறேன். மான்யம், ரொம்ப பெருமை பெற்ற சம்பிரதாயம் இது. இது கேட்டா பரம வைதிகம், சகல சாஸ்திரங்களுக்கும் ஏற்றது, பரம வைதிகர்கள் ஏற்றது. பகவத் ராமானுஜர் அவர் மூலமாக வந்தது. நம்மாழ்வார் சரணாகதி பண்ணார் என்று கொள்ளியோ அந்த ரீதியை பின்பற்றி வருவது. பத்மாபதே ஸ்துதி பதேன விபட்சியமானம். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, அதே அந்த பெருமாளுடைய ஸ்தோத்திரமா ரகசியமா இருக்கா, இப்ப ஒரு ஸ்தோத்திரமா ஆக்குறேன். பத்மாபதி சிவப்பதி, பத்மான லட்சுமி தேவி, சிவப்பதியான எம்பெருமானுடைய ஸ்தோத்திர ரூபத்துல இப்ப இந்த சம்பிரதாயம் வரப்போறது பாருங்க, எல்லாரும் கேளுங்க. இந்த சம்பிரதாயம் என்ன கேட்டா சாஸ்திர ரூபத்துல இருந்தது, காலக்ஷேபத்துல கேட்கும்படி இருந்தது. இப்ப ஸ்தோத்திர ரூபத்துல விபட்சியமானம்ங்கிற ஸ்தோத்திர ரூபத்துல பக்குவமாய் வருதாது. பத்மாபதே ஸ்துதி பதேன விபட்சியமானம், அதுலயும் பத்மாபதியும் போட்டா பாருங்க. அதான் முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது இங்க தாயார் இருக்கா, விளக்கொளியை மரகதத்தை மடப்பள்ளியில போய் பார்த்தா மடப்பள்ளி நாச்சியார் அப்படின்னு ஒரு தருப்பார். கோயில்ல மடப்பள்ளியில உள்ள போய் சேவிங்கோ, முடிஞ்சா உள்ள போய் சேவிங்க, எல்லாரையும் உள்ள விட மாட்டா, முடிஞ்சா உள்ள போய் சேவிங்கோ. உள்ளுக்குள்ள மடப்பள்ளி நாச்சியார் இருப்ப, அவளுக்கு விளக்கேற்றி வச்சிருப்பார்கள். அந்த நாச்சியாருக்கு அமுது செய்வித்தல் எல்லாமே உண்டு. அவர் யார் அப்படின்னா தாயார் லக்ஷ்மி தேவி தான். லக்ஷ்மி தேவி தான் மடப்பள்ளி நாச்சியார். அதாவது என்ன அர்த்தம் கேட்டான்னா, லக்ஷ்மி பிராட்டியாரே மடப்பள்ளியில இருந்துட்டு தானே தலிகை எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதா அர்த்தம். ஒரு மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துல, கிரகிணிங்கிற ஸ்தானத்துல தானே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார் அப்படிங்கிற ஐதிஹ்யத்துல மடப்பள்ளிக்குள்ள மடப்பள்ளி நாச்சியார் அப்படின்னு இருப்பார். இப்ப அதே தாயார், அந்த மடப்பள்ளி நாச்சியார் தாயார் தான் இந்த மடப்பள்ளியில இருக்க. ஏன்னா இங்கேயும் லக்ஷ்மி பிராட்டியார் பத்மாபதேஹே, லக்ஷ்மி பிராட்டியாரும் பெருமாளும் ரெண்டு பேரும் சேர்ந்து உபாயம் அப்படின்னும் உபேயம் அப்படின்னும் சேஷி அப்படின்னும் இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இது இல்லவா? அதனால மடப்பள்ளி நாச்சியார் இருக்கிற மடப்பள்ளி சம்பிரதாயம் இது. இப்போ பஷ்யந்திய பிரபதன பிரவணா மகாந்தா, மகான்களே மகான்களே பஷ்யந்து பாருங்கள், இந்த மகானச சம்பிரதாயத்தை பாருங்கள். இப்ப ஸ்தோத்திர ரூபமா வரப்போறது மகானச சம்பிரதாயம், அதை எல்லாரும் தயவு செய்து பார்க்க வேண்டும். பிரபதன பிரவணாக, சரணாகதியில ஈடுபாடு கொண்ட மகான்களே நீங்கள் பாருங்கள். சரணாகதினா என்ன தெரிஞ்சுக்கணுமா, அதுல ஒரு ஆசை இருக்கா, அப்ப கட்டாயம் பாருங்க. இதுல எல்லாம் வரப்போறது. சரணாகதி பத்தி எனக்கு கவலை இல்லை, யார் என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்க இடம் இல்லை. சரணாகதியா அதுதானே நம்ம சம்பிரதாயம், சரணாகதி சம்பிரதாயமாச்சே. பிரபன்ன ஜன சந்தான கூட சரணை ஆழ்வார், அவர் ஆழ்வார் சரணாகதி பண்ணாரு, பாஷ்யக்காரர் சரணாகதி பண்ணாரு. சரணாகதி பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா வாங்குவோம். பஷ்யந்து இக பிரபதன பிரவணா மகாந்தா, சரணாகதியிலே ஈடுபாடு கொண்ட, சரணாகதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள மகான்களே நீங்கள் பாருங்கள். அந்த மகானச சம்பிரதாயம் இருக்கே, அதே ஒரு ஸ்தோத்திர ரூபமாக பக்குவமாக்கி இதோ கொடுக்கிறேன். மத்வாக்கிய சம்வலித அஜகத் ஸ்வபாவம், இந்த சம்பிரதாயம் ரொம்ப சுத்தமானது. அஜகத் ஸ்வபாவம் அப்படின்னா அது யாரும் தோஷம் பண்ணவே முடியாது. இந்த சம்பிரதாயத்தை வெளியில இருந்து யாரும் தோஷம் பண்ண முடியாது, உள்ளே இருந்து யாரும் தோஷம் பண்ண முடியாது. ஏன்னா தன் சுபாவத்தை பெருமாள் மாதிரிங்கிற, பெருமாளுக்கு தான் அஜகத் ஸ்வபாவகான்னு பெயர். பெருமாளுடைய சுபாவம் என்ன ஆனாலும் விடாது. பெருமாளை யாராவது தூஷிச்சா கூட அதுக்காக அவனுக்கு சுபாவம் மாறுமா? தன்னுடைய, அதாவது பெருமாளை அவதாரம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். ராம அவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் கஷ்டப்பட்டாரெல்லாம் வரும், அதெல்லாம் வெறுமை. பெருமாள் தன்னுடைய அந்த அப்ராகிருதமான ஒரு தீமைங்கிறதும் அப்பகத பாப்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷமின் அப்ராகிருதமேடுதான். என்ன அவதாரம் என்ன பண்ணாலும் அவனுக்கு எந்த துக்கமும் கிடையாது, எந்த காலத்திலும் எந்த வித துக்கமும் கிடையாது. ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன், ஆனந்தமயமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அததான் அஜகத் சத் சுபாவகான்னு சொல்றான். அதே மாதிரி இந்த சம்பிரதாயமும் அஜகத் சத் சுபாவம் தானா.
சரணாகதி பத்தி எத்தனை பேர் தூஷிச்சாலும் சரி, சரணாகதி பண்ணிட்டா மகா அபசாரம் அப்படின்லாம் சொல்லிட்டாலும் சரி, இந்த ராமானுஜ சம்பிரதாயங்கிறது அசுத்தமா நிற்கும் அப்படின்னு. அஜகத் ஸ்வபாவம் ஏன்னா இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, அவன் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இது சாதாரணம் இல்லை, இது திடீர்னு ஒருத்தர் தூஷிச்சு போறது இல்லை. இது ஏதோ ஆரம்பிச்சு திடீர்னு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கேட்டா நம்மாழ்வார் இதிகாச புராணங்கள்ல சொன்ன சரணாகதியை நம்மாழ்வார் அனுஷ்டிக்க, பகவத் ராமானுஜர் அனுஷ்டிக்க, அவர் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ண, மடப்பள்ளி ஆச்சார் மூலமாக இன்னி வரைக்கும் வந்துட்டு இருக்கிற சம்பிரதாயம் அது. யார் என்ன பண்ணாலும் இதுல தோஷம் கிடையாது, தோஷம் சொல்ல முடியாது. அஜகத் ஸ்வபாவம் அப்படி இருக்கு. அதை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஆனா இப்போ ஸ்தோத்திரம் பண்ணதுனால என்னுடைய வாக்கு கலக்கிறது இல்லையா, அதனால பெருமை குறையலாம். தேசிய நைச்சியானுசந்தானத்துல சொல்ற எப்படிப்பட்ட சம்பிரதாயம். நான் போய் இதை போய் சொன்னேன்னா இந்த எல்லாரும் குறையாது. மத்வாக்கிய சம்வலிதம் அப்படி என் வாக்கியம் கலந்தாலுமே அஜகத் ஸ்வபாவம் அதனுடைய பெருமை குறையாது அப்படின்னு தன்னை பத்தி இதுவா சொல்லிக்கிறார். என்னுடைய வாக்கியம் கலந்தாலுமே இதனுடைய பெருமை குறையாது. அதனால அப்படிப்பட்ட அந்த சம்பிரதாயத்தை பத்தி சொல்ல போகிறேன். இதை சுவாமி தேசிகர் அடிக்கடி சொல்லுவார். இந்த கங்கையில தெரு நீர் கலக்கிறத உதாரணமா சொல்ற பாதுகா சாஸ்திரத்துல. கங்கா நதியில மழை ஜலம் தெரு ஜலம் போய் கலந்துதான். கலந்தா என்ன ஆச்சுன்னா கங்கா நதி கெட்டு போல, ஆனா தெரு ஜலமும் கங்கையாக சுத்தமாயிடுது இல்லையா. அந்த மாதிரிதான் என் வாக்கும் அப்படிங்கிற பல இடத்துல சொல்ற, அச்சித சதகத்திலையும் சொல்ற. ஆக இது கலந்தபடினால அது அசுத்தமாகாது, மாறாக என்னுடைய வாக்கு சுத்தம். இந்த ஏன்னா அந்த சம்பிரதாயத்தை பத்தி நான் பேசுறேன் இல்லையா, அதனால போய் வராது அப்படின்னு வரம் கொடுத்தாலும் அந்த மாதிரி சுவாமி தேசிக நான் இந்த என் வாக்குல தப்பு வராது, என் வாக்கும் சுத்தம் ஆயிடும். அது எப்பவுமே சுத்தமா இருக்கும். மத்வாக்கிய சம்வலிதம் அப்படி அஜகத் ஸ்வபாவம். இந்த கங்கா உதாரணம் தேசிய எனக்கு பிடிச்ச உதாரணம். கங்கா நதியை அசுத்தமாக்க முடியாது, முன்காலத்துல அப்படி இருந்தது. ஏன்னா எத்தனை ஜலம் கலந்தாலும் கங்கா எப்படி எவ்வளவு தூரம் வருது, எங்க மேலேருந்து கொட்டுறது, அதை போய் அசுத்தமாக்க முடியுமா? இப்ப ஏதோ பண்றாங்க, பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா தெரு ஜல உதாரணம் வச்சுக்கோங்க. தெரு ஜலம் என்னுடைய வாக்கு கலந்தாலும் இது அசுத்தமாகாது, மாறாக தேசியனுடைய வாக்கு கலந்த வாக்கு சுத்தமாயி அந்த அப்படின்னு சுவாமி தேசியன் திருவுள்ளத்தில் சொல்றேன். நமக்கு இந்த சரணாகதியை பத்தி நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க போகிறது. அதை நீங்கள் பாருங்கள், அதை கேளுங்கள் அப்படின்னு அழகான பீட்டிகையோட ஆரம்பம். பொதுவா ஸ்தோத்திரங்கள்லாம் முதல்ல ஒரு ஆரம்பத்துல மங்கள ஸ்லோகம் தான் பண்ணுவார் சுவாமி தேசிகர். இந்த ஸ்தோத்திரத்துல ஒரு சாஸ்திரம் மாதிரி ஆரம்பிக்கிறேன். நான் என்ன விஷயம் சொல்ல போறேன், அதிகாரி, அதாவது ஒரு சாஸ்திரம்னா ஆரம்பிச்சா என்ன பண்ணணும் கேட்டா, யாருக்கு சொல்றேன், என்ன சொல்றேன் எல்லாம் சொல்லணும். யாருக்கு சொல்றேன்னா பிரபதன பிரவணா மகாந்தா, சரணாகத்தில் ஈடுபாடுகளோட கேட்கிறவா யாரோ அவளுக்கு சொல்றேன். என்ன சொல்ல போறேன்னா இந்த மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயத்தினுடைய பெருமையை சொல்ல போறேன். இந்த சம்பிரதாயம் சரணாகதி சம்பிரதாயம் இருக்கோ அதை சொல்ல போறேன் அப்படின்னு. எந்த ரூபத்துல சொல்றேன்னா பத்மாபதே ஸ்துதி பதேன விபட்சியமானம் ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ரூபத்துல சொல்ல போறேன். இதெல்லாம் சொல்றேன். இப்ப இந்த ஸ்தோத்திரத்துல மங்கள ஸ்லோகம் பண்ணலையா, முதல்ல பெருமாளை சேவிச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும்னா அழகா ஒரு விஷயம் சொல்றா. பத்மாபதினு ஆரம்பிக்கிறதோ இல்லையோ, இதை காட்டுற மங்களம் எதுவும் கிடையாது. பத்மாபதி தாயாருடைய திருநாமம், பெருமாளுடைய திருநாமம் சியப்பதினு ஆரம்பம். பத்மாபதினு அதுதான் ரொம்ப மங்களமா ஆரம்பிச்சு ஆச்சரியமாக கம்பீரமாக ஆரம்பித்து இந்த சரணாகதி சம்பிரதாய விஷயங்களை கேளும் அப்படின்னு நமக்காக சொல்ற மகான்கள் கட்டளைப்படி. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.